ஓகே. ஸோ மொத்தம் பார்த்தோன்னா 200 கொஸ்டின் இருக்குது, சால்வ் பண்ணுறதுக்கு 200 மினிட்ஸ் இருக்குது, 3 hour 20 minutes இருக்குது. ஐ மீன் இது 3 hour 20 minutes. இந்த 3 hour 20 minutesல 180 கொஸ்டின் நீங்கள் அட்டம் பண்ண போகிறீங்க. 4 சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு சப்ஜெக்டில் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு சொல்லி 4ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ நல்லா பாருங்கள், செக்ஷன் ஏல 35 கொஸ்டின் இருக்க போகுது. இந்த 35ல் நீங்கள் 35 கொஸ்டினுமே அட்டம் பண்ணலாம். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் இருக்குது. ஆஸ் பர் ரூல் நீங்கள் 10 கொஸ்டின் தான் அட்டம் பண்ணணும். சார் தெரியாமல் நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. 10 கொஸ்டினை கணக்கில் எடுத்துக்க போகிறாங்க. சரியா? 36லேருந்து 50 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ வந்து 50வது கொஸ்டின் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்க, ஆனால் 50வது கொஸ்டினுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிட்டேன்னா 12 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ 10 தான் கணக்கு. எந்த 10 கரெக்டாக இருக்குன்னு கணக்கு கிடையாது. 10 அவங்க கணக்கில் எடுத்துகிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ நீ கீழே கரெக்டான ஆன்சர் பண்ணாலும் அது பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் 4 சப்ஜெக்டோட செக்ஷனும் பிரிஞ்சிருக்கும். இப்போ டைம் மேனேஜ் பண்ணணும்னு சொன்னால் கொஷினை அட்டம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? எப்படி அட்டம் பண்ணுறதுனா, உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்டை ஃபஸ்ட் அட்டம் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாருமே டாக்டர் ஆக போகிறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பயாலஜியாக தான் இருக்கும்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பயாலஜி கொஸ்டின் வந்து 3 வகைப்படும். சரியா? ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட். இல்லைனா டைம் வந்து கொஸ்டினை பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங், ரொம்ப டைம் கன்சியூமிங். பயாலஜியை பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டின் இருக்க போதில் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின் ரொம்ப கம்மி தான். இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் வந்து ஒரு 7-8 கொஸ்டின் வருதுன்னு அசியூம் பண்ணிக்குவோமே. சரியா? என்ன சார் கஷ்டமான கொஸ்டின்லாம் வரும்னு சொல்கிறீங்கன்னா, கஷ்டமான கொஸ்டின்னா மொத்தம் ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னால் அதில் கஷ்டமான கொஸ்டினோட எண்ணிக்கை வந்து 10 கொஸ்டின் தான் இருக்கும். சரியா? மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான். அப்போது ஃபஸ்ட்டு பயாலஜி தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பயாலஜியில் போயிடு. அட்டம் பண்ணுறப்ப எங்கே அட்டம் பண்ணுங்க? ஃபஸ்ட்டு பயாலஜியில் அட்டம் பண்ணுங்க. பயாலஜியில் அட்டம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டினை மட்டும் நீங்கள் அட்டம் பண்ண போகிறீங்க, மிச்ச கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அப்போ நல்லா பாரு, பயாலஜியில் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் 60 to 70 கொஸ்டின்ஸ் இருக்குமா? அவுட் ஆஃப் 90 கொஸ்டின் 60 to 70 கொஸ்டின் எப்படி இருக்கும்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதில் நீங்கள் சால்வ் பண்ண போகிறதே கிடையாது. பயாலஜி பேப்பர் வில் பி லிட்டரலி டைம் கன்சியூமிங் லைக் நீட் 2021. சரி, நல்லா பாருங்கள், அந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். நான் அதுக்கு அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து எது ஈஸியாக இருக்கும் அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆயிடணும். ஒரு சில டைம் பயாலஜியில் நீங்கள் நிறைய படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாத்தையும் இப்போ அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நீங்கள் அப்படி உட்காந்து தான் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அடுத்து எது ஈஸியான சப்ஜெக்டோ, லெட் மீ அஸ்யூம் இட் இஸ் கெமிஸ்ட்ரி. ஒரு சில பேருக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஃபிசிக்ஸை வந்து அட்டெம்ப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிசிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ சே அவுட் ஆஃப் 45, ஏன்னா 45 கொஸ்டின் இருக்கும் போது அதில் ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணலாமே. சரியா? ரியாக்ஷனு, ஓகேவா, ஆர்கானிக்கில் இருக்க ரியாக்ஷன் அதில் நீங்கள் சால்வ் பண்ண போகிறது இல்லை, கொஸ்டினை பார்க்குறீங்க ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மிங் லாஸ்ட்டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி எத்தனை கொஸ்டின் இருக்குது? 20 கொஸ்டின் இருக்குது. இப்போது இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க. சரியா? நல்லா ஒரு படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 நிமிஷம், இதுக்கு ஒரு 30 நிமிஷம், இதுக்கு ஒரு 30 நிமிஷம், டோட்டல் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு? 90 மினிட்ஸ். இந்த இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. சரியா? 30 மினிட்ஸில் 70 கொஸ்டின்ஸு. எதில்? பயாலஜியில் 30 மினிட்ஸில் 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 30 மினிட்ஸில் 20 கொஸ்டின், ஃபிசிக்ஸில். ஓகேவா? இப்போ எவ்வளோ கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டீங்க? 70, 30, 100, 120 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் நம்ம எவ்வளோ கொஸ்டின் தான் அட்டென்ட் பண்ணோம்? 60 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணணும். புரியுதா இல்லையா? சேம் ஸ்ட்ராட்டஜி நான் OMR ஃபீல்டிங்லேயும் சொல்லுவேன். ஓகே, இப்போ நல்லா பாரு, 120 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் 480 மார்க். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்னு சொன்னால் 480 மார்க்கு நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சரி, நான் எல்லா மெசேஜ்க்குமே ரிப்ளை பண்ணுறாங்க. சேட் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ 480 மார்க். இப்போ தான் உங்களோட கரெக்டான டைம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து OMR ஷீட்டில் ஃபில் பண்ணுறது. OMR ஷீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நான் தனியாக டெடிகேட் நாளைக்கு ஒரு லைவ் செஷனில் வந்து சொல்லுவேன். அப்பயும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இது புரிஞ்சா? பயாலஜி இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் அட்டென்ட் பண்ணு, அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கிறதுல ஈஸி, அடுத்து ஃபிசிக்ஸில் இருக்கிறதுல ஈஸி. இருக்கிறதுல ஈஸி கொஸ்டின் படிக்கிற பார்த்தோன்னா மற்ற எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை நீங்கள் கோத்ரூ பண்ணிடுவீங்க. படிக்கிற ஓகே இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின், படிக்கிற இது கொஞ்சம் டைம் படிக்கிற ஆன்சர் வந்து டிக் பண்ணிடுவோம். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணி 120 கொஸ்டின் முடிக்க போகிறோம். 90 மினிட்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ண போறீங்க? OMR ஃபில் பண்ண போறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 30 30ன்னு சொன்னால்
ப்ளஸ் ஒரு 10 OMR ஃபில் பண்ணுறதுக்காக. மொத்தம் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு? 100 நிமிஷம் ஆயிடுச்சு. 100 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம முக்கால்வாசி கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டோம். கரெக்டாக 2/3 ஆஃப் த கொஷின் பேப்பர் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் எங்கே போங்க? பயாலஜிக்கு போங்க. சரியா, இருக்கிறதுல எது ஈஸியில் ஆரம்பிச்சியோ அதுக்கு வா, அடுத்து மாடரேட், அடுத்து உனக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு போ. அடுத்து என்ன பண்ணு? திரும்பி ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு போயிடு. இப்போ பயாலஜியில் இன்னும் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணால் 20 கொஷின் அட்டன் பண்ணணும். அகைன் இந்த 20 கொஷின் நீ அட்டன் பண்ணுறதுக்கு சரியா 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன்னு அசியூம் பண்ணிக்கோ. 20 கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்? 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன எவ்வளோ கொஷின் இருக்குது? 15 கொஷின் இருக்குது. இந்த 15 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு நீ 25 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். புரியுதா? அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு 25 இருக்குது. இந்த 25 எடுக்கிறதுக்கு நீ ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஏன் சரி, 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 40 மினிட்ஸ் ஆகுது. எவ்வளோ ஆச்சு? 40, 60, 70, 80, 85. 85. இன்னும் வந்துட்டு எவ்வளோ டைம் இருக்குது? 15 நிமிஷம் இருக்கா? கரெக்டாக இல்லையா? இன்னும் 15 நிமிஷம் இருக்குது. அந்த 15 நிமிஷத்தில் ஃபைனலாக OMR ஃபில்லிங், அப்புறம் எல்லா வேலை. அதாவது நான் எதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நான் எப்பயுமே ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன். நான் ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ண உட்காந்தேன் சார். ஃபிசிக்ஸில் மட்டுமே நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்? 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். இப்போ எனக்கு மற்ற சப்ஜெக்ட் சால்வ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை அப்படின்ட்டு உட்காந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகுனா, ஃபிசிக்ஸில் ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கும், ஒரு சில கொஷின் பயாலஜியில் ஈஸியாக இருக்கும், ஒரு சில கொஷின் கெமிஸ்ட்ரியில் ஈஸியாக இருக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே செக்ஷனில் உட்காந்துட்டு டைமை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஈஸியான ஒரு கொஷினை சால்வ் பண்ணாலும் உனக்கு நீட்டில் 4 மார்க் தான். நீ ரொம்ப கஷ்டமான ஒரு கொஷினை சால்வ் பண்ணாலும் உனக்கு நீட்டில் எவ்வளோ மார்க் தான்? 4 மார்க் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போது நீங்கள் எந்த கொஷின் சால்வ் பண்ணால் 4 மார்க் தான் வரப்போகுது. அப்போ எதில் ஈஸியாக நீ சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து சால்வ் பண்ணுங்கள். இது எடுத்தோன்னே நான் எக்ஸாம் அன்னைக்கு தான் போய் ட்ரை பண்ண போகிறேன் இந்த மெத்தட்னா நீங்கள் போய் கவுந்துருவீங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஈவன் செகண்ட் ஃபேஸில் எனக்கு சார் 20 கொஷினுமே தெரில சார். பரவாயில்ல, எவ்வளோ கொஷின் தெரியுது அதை ஆன்சர் பண்ணு, அடுத்து விட்டுரு. ஸோ ரொம்ப டைம் கன்சியூமிங்னா அதை விட்டுரு. அது நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு மிச்சம் இருக்க டைமில் போய் அதை பார்த்தா போதும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவ்வளோ முடிச்சிருக்கியா OMR ஃபில் பண்ணு, முடிச்சிருக்கியா OMR ஃபில் பண்ணு, முடிச்சிருக்கியா OMR ஃபில் பண்ணு. சரியா? ஒரு செக்ஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரு முடிச்சிட்டியா OMR ஃபில் பண்ணு, அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிட்டியா OMR ஃபில் பண்ணு. சொல்கிறது புரியுதா? நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, நீங்கள் எல்லா கொஸ்டினுமே படிச்சிருவீங்க. ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகுனா, பயாலஜி தான் பசங்களுக்கு ஈஸின்னு அனுப்பிட்டு போவாங்க. ஒரு தடவை நீட்டில் என்ன பண்ணிட்டா பயாலஜி ரொம்ப கஷ்டமான கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயாலஜிக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சார் ஃபிசிக்ஸில் டைரக்ட் கொஸ்டின் சார், ஆனால் நான் சால்வே பண்ணலை. ஏன் சால்வ் பண்ணல? ஏன்னா நான் ஃபுல் டைம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நான் பயாலஜிக்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணணும். சரியா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் இல்லை டெலிகிராம் சேனலில் நிறைய என்ன இருக்குது, ஃப்ர மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்.